வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சிறையில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சரி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே மீனா, முத்து, அண்ணாமலை இவங்க 3 பேருமே அந்த நல்ல காரியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இங்கே எல்லாருக்குமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரவி அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க, நீ எனக்கு வேலை இருந்துச்சு அதனால தான் வர முடியல, எனக்கும் வரணும் தான் இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ணுறது நீ எனக்கு வேலை இருந்துச்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி இங்கே ரவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா என்ன ரவி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேலை இருக்குது அதனால நீங்கள் வரல, வேலை நீங்கள் கண்டிப்பாக வந்திருப்பீங்களே எனக்கு நல்லாவே தெரியும், பரவாயில்ல ரவி அதிக நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சுத்தி மீனா ஆமாம் மீனா எனக்கும் வரணும் இருந்துச்சு, என்ன பண்ணுறது அந்த ரெஸ்டாரண்ட் வேலையா ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான் என்னாலையும் வர முடியல மீனா, என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இங்கே சுத்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா ஐயோ என்னங்க நீங்களாம் இப்படி கேட்கணுமாங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியுமே, நீங்கள் எவ்வளோ பிஸியானாலும் அது இல்லாமல் இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் வேறு அப்படி இப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ எனக்கு தெரியுங்க எந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும், பரவாயில்ல வராதனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பையும் சுத்தி பரவாயில்லைங்க, சரி அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சுத்தியும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்போ நீங்கள் மீனா இந்த மாதிரி நாங்கள் எல்லாருக்குமே பேசிட்டோம், அது இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கும் முழு சம்மதமாக கல்யாணம் டேட் வேறு குறிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பையும் சுத்தி ஓ அப்படிங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இங்கே சுத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜயா மனசுக்குள்ள ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை சவரம் போடுறாங்க இன்னும் எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே, நம்ம என்ன பண்ணுறது இப்போ நம்ம கேட்டாகணுமே அப்படின்னு சொல்லி இங்கே விஜயான்னு நினச்சிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், பையன் வீட்டிலேருந்து எவ்வளோ கேட்டாங்க, இல்லை நீங்கள் தான் எவ்வளோ போடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து ஆஹா வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் நினச்சிட்டு இங்கே விஜயா நீங்கள் என்ன சொல்லிட்டு போகிறீங்க, ஒரு 5 சவரம் 6 சவரம் போடுறேன்னு சொல்லியிருப்பீங்க, மற்றதுன்னு எங்கள் வீட்டில் தான் இருக்கார் அவரை வச்சு என்னென்ன இருக்க முடியுமா எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு கொடுப்பீங்க அப்படி தானே சொல்லி இங்கே விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனாக ரொம்ப கோவம் வருது. இங்கே முத்து இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, ஏன்னா நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்கோம், நாங்கள் இப்போ பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம், நாங்கள் உங்கள் பேச்சுக்கு வரல, அது இல்லாமல் நீங்களும் எங்கள் பேச்சுக்கு வராதிங்க சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் என்ன அப்படிதான் சொல்ல வரல, உங்கள் வீட்டுக்கு இத்தனை பிரச்சனை எது இருந்தாலும் எங்ககிட்ட இருந்து கேட்பீங்க, இவரும் இங்கே எடுத்து கொடுத்துருவாரு, அப்படி தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஸோ விஜய் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க, நீங்கள் பண்ணதை நான் குத்தி காமிச்சோமா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஜய் நான் என்ன பண்ணேன் நீங்கள் நான் குத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து ஆமாம் உங்களோட அன்பு மருமக இருக்கா இல்லையா அவளுக்காக நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் வச்சு கொடுத்தீங்களே, நாங்கள் குத்தி காமிச்சோமா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் எதுவுமே சொல்லாமல் சண்டை வந்துட்டு இருக்கும்போது ரோஹிணி நீங்கள் பாருங்க முத்து தேவையில்லாமல் நீங்கள் ஏன் பேச்சுக்கு வராதிங்க, நீங்கள் பாட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் குறுக்க வரீங்க அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து இங்கே பாருங்கள் அதை நான் சொல்லணும், நாங்கள் 2 பேர் பேசிக்கிறோம், நீங்கள் எதுக்கு நடுவில் வரீங்க, நான் உண்மை தான் சொன்னேன், நான் ஒன்றும் போய் சொல்லியே நடந்த விஷயத்த நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து இங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம் டே நீ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதா, இப்போ நீ அதை பற்றி பேசுகிறேன், இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து இங்கே பாருங்கள் நான் அந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒன்றுமே கேட்கல, நாங்கள தான் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம், சீத்தாவும் எதுவும் சேர்த்து வச்சிருக்கலாமா, அது இல்லாமல் அத்தைக்கிட்டையும் ஒரு 6-7 சவரம் இருக்குது அப்படி மாதிரி சொன்னாங்க, மீனாவும் நல்லா சேர்த்து வச்சுருக்கேன், அப்புறம் என்ன நானும் அப்பாவும் கொஞ்சம் கொடுக்க போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் நான் தான் சொன்னேனே நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்துக்கு ரொம்ப கோவருது. இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, எங்கள் விஷயம் நாங்கள் எதோ பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் தேவையில்லாமல் இது குறுக்க மட்டும் வராதிங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை விஜய் சும்மா அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் சும்மா என் வாயை மூடிட்டுங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே சுத்தி யோசிக்கிறாங்க, பேசாமல் இவங்களுக்கு காசு தேவைப்படுது நம்ம சேர்ந்து ஏதாச்சும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இங்கே சுத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை டே முத்து நான் ஒருத்தரோட நம்பர் கொடுத்தேன்ல அவர் கால் பண்ணி என்ன விஷயம்னு கேளு, வட்டிக்கு தான் விட்டுட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சவர் தான், நீ ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிப்பாரு அப்படின்னு சொல்லி இங்கே தான் நாமளும் இங்கே கேட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து சரிப்பா நான் பண்ணிடுறேன், அது இல்லாமல் அடுத்த மாதம் கல்யாணம் நம்ம சீக்கிரமாக காசை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு இதுக்கு மேலே நம்ம பேசுனா நமக்கு தான் ஏதாச்சும் ஆகிடும், நம்ம பின்னாடி எதை பண்ண விஷயம்லாம் குத்தி காமிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டு சைலண்டாக இருப்போம், இவ ஒழுங்கா இருந்ததுதான் நம்ம இந்த பேச்செலாம் வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே
வந்து விஜய் வந்து ஸோ ரோகிணி மேலேயும் கோவப்படுறாங்க. அப்போ இங்கே ஸ்ருதி வந்து மீனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி மீனாவை நிறுத்துறாங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து என்ன ஸ்ருதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து இந்த உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் தரங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ஸ்ருதி வந்து ஏங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க நல்லாவே தெரியும், ப்ளீஸுங்க எனக்காக வாங்கிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீ மீனா வந்து ஐயோ ஸ்ருதி அதெல்லாம் வேணாம் ஸ்ருதி, நானே உங்ககிட்ட முன்னாடி கேட்குறக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனாலும் எப்படியோ வேறு வழி இல்லாமல் உங்ககிட்ட வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, நான் திருப்பி கொடுத்துட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நீங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டு அப்படிலாம் வைக்க போகிறீங்க, இந்த நேரத்தில் நான் காசு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்னதான் இருந்தாலும் வெளியே கடன் தான் வாங்க போகிறீங்க இல்லையா, அந்த கடன் நான் கொடுக்குறேன், என்கிட்ட வாங்கணும்னு நினச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து எங்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வட்டி போட்டு நீங்கள் 3 லட்சத்துக்கு 6 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும், பேசாமல் என்கிட்டயே வாங்குங்க, வட்டி இல்லாத கடனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸ்ருதி வந்து ஜாலியாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாம் மீனா பல குரல் சொல்லணும் சரியாக தான் இருக்குது, எப்படி தான் நம்ம வெளியே போய் காசு கேட்டால் ஸோ வட்டி அது இதுன்னு சொல்லி ஸோ அவங்களும் இழுத்து அழிச்சிட்டு இருப்பாங்க, அது இல்லாமல் நமக்கு டைமுக்கும் காசு கிடைக்காது, இப்போ தான் பல குரல் நமக்கு தருதுன்னு சொல்லுதுல, பேசாமல் பல குரலே வாங்கிப்போமே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஷயத்தை வந்து ஆமாம் மீனா அதான் முத்து சொல்கிறாருல அப்புறம் என்ன வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து சரிங்க நீங்களும் விட மாட்டீங்க, சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து என்னங்கம்மா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து இல்லை நம்ம குடும்பத்தில் அதாவது நம்ம வீட்டுக்கு வந்த மருமங்கள்லாம் ஸோ ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை அப்படின்னா ஸோ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்களே அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு வயிற்றுச்சலாக இருக்குது, அவங்க 2 பேர் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ஸோ ரோகிணிக்கு என்னடா அது நம்ம காசு கேட்டப்பெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டா, ஆனால் இங்கே வந்து மீனாவுக்கு கேட்காமலே நான் எடுத்துகிட்டு வந்து காசை கொடுக்குறேன், அது 3 லட்சம் சொல்கிறேன், என்னடா நியாயம் அது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ ரோகிணிக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் ஸ்ருதி வந்து சரி மீனா நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே உடனே காசு எடுத்துகிட்டு வந்து ஸோ மீனாக்கிட்டையும் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சரிங்க ரொம்ப நன்றிங்க, என் தங்கச்சிக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இங்கே ஸோ மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து இங்கே பாருங்கள் உங்கள் தங்கச்சி இல்லை நம்ம தங்கச்சிக்கு நம்ம பண்ணாமல் வேறு யாருங்க பண்ணுவா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் கேட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஸோ ரவி அந்த நீ நம்ம கல்யாணத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அப்படியே பண்ணிடலாம் ரவி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.